ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். வாங்க நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ். ஒரு 20 வெங்காயம் என்னது அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லா என்னது அப்படின்னா உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு என்னது அப்படின்னா உரித்து வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை. அப்புறம் அதுக்கு தேங்காய் என்னது அப்படின்னா ஒரு மூடியில் என்னது அப்படின்னா 1/2 கிலோ கறினால் 1/2 மூடி எடுத்திருக்கேன். அடுத்து மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் என்னது அப்படின்னா தாளிக்கிறதுக்கு என்னதுன்னா எடுத்திருக்கோம். அப்புறம் இதுக்கு என்னது அப்படின்னா இப்போ நம்ம எப்படி என்னென்னா பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக என்னது அப்படின்னா பேஸ்ட்டாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எதை மட்டும் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னது அப்படின்னா பச்சையாக நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதில் டேஸ்ட் கிடைக்காது. அதை நல்லா தாளித்து வதக்கிட்டு அதை நம்ம என்னதுன்னா மிக்சியில் அரைச்சி வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் என்னது அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ என்னென்ன என்னென்னா நம்ம வதக்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம் அதை மட்டும் நல்லா என்னது அப்படின்னா நல்லா ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா என்னது அப்படின்னா வதக்கிடலாம். இப்போ என்னது அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை நல்லா என்னது அப்படின்னா அந்த கோல்டன் கலருக்கு வர்றது அளவுக்கு நல்லா என்னது அப்படின்னா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னது அப்படின்னா எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணி நல்லா என்னது அப்படின்னா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வதக்கி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம டேரெக்டாக அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னதுன்னா ஒரு எரிக்கிற அந்த குழம்பு என்னென்னா எரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் என்னது அப்படின்னா நம்ம நல்லா வதக்கி நம்ம மிக்சியில் அடித்து நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டேஸ்ட்டும் அதிகமாகும். எரிச்சல் எதுவும் இல்லாமல் அந்த குழம்போட அந்த டேஸ்ட் என்னது அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா என்னதுன்னா இப்போ தக்காளியும் போட்டு நல்லா என்னது அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் லைட்டாக வதக்கி நம்ம எடுத்துக்கிறலாம். நல்லா வதங்கட்டும். அந்த லைட்டாக அந்த தோல்லாம் எடுக்கிற அளவுக்கு அந்த தக்காளியோட தோல் வெளியே வர்ற அளவுக்கு என்னென்னா நம்ம வதக்கிட்டாலே அந்த இது போதும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா ஏற்கனவே என்னென்னா மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதை 7 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதிலே 7 விசில்லே என்னதுன்னா நல்லா வெந்திருக்கு. இதே போதும். சில கறி கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னா தேங்காய், ஆச்சி மசாலா என்னது அப்படின்னா மட்டன் மசாலா எடுத்திருக்கோம். அதையும் மிக்சிலே போட்டு நம்ம இந்த பேஸ்ட் பண்ணும்போதே நம்ம சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் என்னது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து இதை நல்லா என்னது அப்படின்னா ஒரு பேஸ்ட்டாக வர்றது அளவுக்கு என்னென்னா நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அது நல்லா என்னது அப்படின்னா அந்த கொரன்னு இல்லாமல் என்னது அப்படின்னா அடித்து நம்ம எடுத்துக்கலாம். இதை தேங்காவே ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்துடும். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எண்ணெய் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் எடுத்து எண்ணெய் காஞ்சது நல்லா என்னென்னா அந்த இது வதக்கிட்டு அதில் கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ என்னது அப்படின்னா அந்த கொத்தமல்லி புதினாவோட அந்த ஸ்மெல்லும் இதுவும் டேஸ்ட்டும் என்னது அப்படின்னா எண்ணெயிலே என்னது அப்படின்னா மிக்ஸ் ஆகிரும். அப்போ என்னது அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் என்னென்னா கொத்தமல்லியும் புதினாவையும் எண்ணெயிலே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் இதில் எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கிடலாம். அப்போ இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் என்னது அப்படின்னா சூப்பராக வந்துடும்.
இதையும் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ வதக்கிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதில் போட்டு வந்து என்னது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து என்னது ஒரு 2 விசில், இல்லை இப்போ சரியாக வேகலை அப்படின்னா நான் 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம 7 விசில் விட்டு வச்சுருக்கோம். இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். நல்லா அந்த வந்து என்னென்னா இந்த பேஸ்ட்டு வந்து அந்த சாரோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு வந்து என்னென்னா வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விசில் ஏற்கனவே கறி வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக தான் வேகாமல் இருக்கனால ஒரு விசில் மட்டும் விட்டு அந்த கொதித்து வர்ற தொட்டிக்கு வந்து என்னென்னா ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு உரப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா வீட்டு மிளகாப்பொடி வந்து என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து என்னது அப்படின்னா வீட்டு மிளகாப்பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த மட்டன் மசாலாவுக்கு இந்த கறிக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னென்னா மட்டன் மசாலா வந்து யூஸ் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வந்ததும் நம்மளுக்கு தேவையான ஒரு சுவையான மட்டன் குழம்பு வந்து என்னது அப்படின்னா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.